guys, welcome back to Twisty Story. வழக்கம் போல இந்த வாரம் நடந்த சில காமெடி சம்பவங்களை தான் தொகுத்து கொண்டு வந்திருக்கோம். வீடியோ பார்த்து சிரிச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பின்னாடி போலீஸ்காரர் நிக்கிறாரு. நம்பர் பிளேட்டை மாற ஃபைன் போட்டு போறாங்கன்னா அருமையா மறைச்சிருக்காரு. உங்க பேங்க் பாஸ்புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜை கொஞ்சம் அனுப்புங்கம்மா, எமர்ஜென்சின்னு சொன்னேன். அங்க ஒரு இடம் கூட காலி இல்லைங்க. விட்டா அந்த தென்னை மரத்து மேல ஏறி கூட போட்டோ ஷூட்டிங் எடுப்பாங்க. அவருக்கு பிரச்சனையே என்ன தெரியுமா? கோலம் மாதிரி இருக்கிற அவர் வாய் மட்டும் தான். அதை முன்னால எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு. தம்பி செலிபிரிட்டி எங்க ஓடுற, ஒரு நிமிஷம் நில்லுப்பா, போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு போ. ஏங்க உங்களுக்கு காய்கறி வாங்க வேற கேரி பேக் கிடைக்கலீங்களா? பாவம் அதுல 5 ஓட்டை வேற இருக்கும். மாப்பிள்ள முட்டி போட்டு தான் பூ கொடுக்கலாம். முட்டி போட சொன்னா முட்டியில மூமெண்ட் போட்டுனுக்கிறீங்க. சார் அருமையான ஆஃபர் இருக்கு சார், அது அப்படியே அங்கேயே இருக்கட்டுங்க. நான் அந்த பக்கமா போயிடுறேன். அங்க பாருங்க சார், மத்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க. இவரை பாருங்க, நான் யாரோ அவர் 2 அடி தள்ளி நிக்கிறாரு. இவரு தாங்க ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேட்டி கூட கட்டல, அவரு சொருவிக்கோ உருவிக்கோ வேட்டி கட்டி இருக்கிறாரு. வாழ்க்கையில டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ல இருக்கீங்களா? மோட்டிவேஷன் வீடியோ அனுப்பி விடுறோம் பாருங்க. சார் பூ வாங்கலாம்னு போனா என் பத்திரத்தை தான் எழுதி வைக்கணும் போல அந்த ரேட்டு சொல்றாங்க. அதான் மைசூர் பாக்க மாலை போட்டாச்சு. அங்க டிவில சமைக்கிறது பாட்டிக்கு இங்க வாசனை ஒத்துக்கலையாமா. கொரியன் கட்டிங் மட்டும் ஒண்ணு போட்டீங்கன்னா பாக்குறதுக்கு அப்படியே சின்ன புள்ள மாதிரி இருப்பேன்னு சொன்னாங்க. இருந்தீங்களா? கண்ணை கட்டிக்கிட்டு வரைஞ்சிருக்க பொம்மைக்கு கரெக்டா போட்டு வைங்க. நான் எவ்வளவு கரெக்டா வைக்கிறாங்க. கேமராமேன் சொல்லிட்டு இருப்பாரு போல, ஏமா கேமரால ஸ்லோ மோஷன் வேலை செய்யல, அதால நீங்களே ஸ்லோ மோஷனா நடிச்சிருங்க. ஏன்பா பேனரை கொஞ்சம் பொறுமையா பூலா லைட்டா விடுற மாதிரி விடும். ஒரே அடி எப்படி வீசிட்டு எங்க போக போறீங்க? அவர் இடிச்சிட்டு அந்த கால் வலியில கூட கலைய காமிக்கிறாரு பாத்தீங்களா? இங்க பாருங்க கைஸ், வீட்டுல பிரியாணி செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா டயட் தான் முக்கியம். நான் முட்டையும் பழம் மட்டும் தான் சாப்பிடுறேன். பக்கத்துல ஒரு பிளேட் யாருக்கு போட்டு வந்துருக்கு, அது யாருக்குப்பா? இந்த பிரியாணி வேண்டாமா? ஃபங்க்ஷன் டைம்ல அவரை கையிலே பிடிக்க முடியாது. சும்மா விறுவிறுன்னு வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாரு. நைட்டு ஒரு 3 மணி இருக்கும். பேய் பயமுறுத்த தான் வந்துச்சு. ஆனா நான் கொஞ்சம் ஃபீலிங்ல இருந்தேன்னா அதால மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆயிட்டாரு அவரு. ஆண்டவன் இருக்கா, ஒன்னும் ஆகாது, நான் உனக்காக ப்ரே பண்றேன். சிரிக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு. சரியாயிடும். என்ன பெரிய சீரியஸ் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? சும்மா ஒரு பேச்சுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு கொடுப்பான். நான் ஜேசிபி வர்ற மாதிரி வாரிட்டு கொடுக்குறாரு. நம்ம குடும்பத்தில் நடக்கிற சண்டையை மட்டும் வீடியோவை எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோ, ஏன் தமிழ்நாடு டாப் நம்ம தான். வீடியோக்காக சிக்கனை எடுத்து வைக்கிற மாதிரி நான் வைப்பேன். வீடியோ ஆஃப் பண்ண உடனே திருப்பி வச்சிடணும். ஓகேவா? ஏன் உங்களுக்கு கஸ்டமர் வேணும் போனவங்களை பிடிங்க, அதை விட்டுட்டு எங்களை வந்து கூப்பிடுறீங்க? பிடிக்கலையா? பல்லாவர சுடுகாடு வாங்க, உள்ள பாத்தீங்கன்னா மண்ணை போட்டு போச்சிருவேன். நிம்மதியான ஒரு சார் பிரியாணி வாங்கணுமா சாப்பிட்டோமான்னு இல்லாம என்னங்க அளவு எடுத்து அல்காரிதம்லாம் போட்டுனுக்கிறீங்க? என்னப்பா சாப்பிட்டீங்க? ஐயோ பல்லு குச்சல எடுக்கிறாங்க. வெந்தய சாக்லேட் வேற. எப்படி அட்லீஸ்ட் ஒரு 3 பிரியாணி ஆச்சு சாப்பிட்டுருப்பாங்க. என்ன சாப்பிட்டீங்க? 2 கட்டை. கல்யாண மாப்பிள கூட என்ன மாதிரி ட்ரெஸ் போட முடியாது, அப்படி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சொன்னீங்களே, இது யாருங்க? சார் அவங்க சுத்துக்கு ஃபெஸ்டிவலே பண்ண முடியல. சூறாவளி கிளம்பி வந்துருச்சு.
சார் சார் ஒன்று தள்ளிப்போங்க, கிட்ட தான் வர. உங்களை யார் பார்க்க வந்தா? பின்டயர்ல காத்துல அதை சொல்ல வந்தாங்க. பாருங்க, உங்களுக்கு இடுப்புல ஒரு எலும்பு கம்மி, வளைச்சு நெளிச்சு ஆடலாம். அவரு கழுத்துல எலும்பு கம்மிங்க, அதெல்லாம் அப்படி ஆடுறாரு. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். எங்களை மாதிரி ஆள் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் நீங்க கவுண்டர்லாம் உயரமா வைக்கிறீங்க. உங்களது நீளம் இல்ல, ஆளும் கூட உயரம் இல்ல, தாண்டி அழகு. நாங்க மணப்பெண் மணமகள் பண்ற போஸ பார்த்துட்டு இவங்களுக்கும் பண்ணணுமா? ஹஸ்பண்ட் எவ்வளவு பாசத்தோட பார்த்தாரு தெரியுங்களா? அவங்க மனைவியை சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரு கேம் தூக்கி போட்டாரு. அவங்க சிரிக்கவே இல்லை. ஆனா அவங்க கிட்ட இந்த சோகத்தை இவரு வாங்கிட்டாரு. அவங்க கூட்டு குடும்பமா ஒண்ணு சேர்ந்து வீடியோ எடுக்க ஒரு கப்புள்ஸ் மட்டும் உருண்டு விளையாடுறாங்க. ரொமான்டிக்லாம் ஒரு 5-10 செகண்ட் தாங்க வருது. அப்புறம் தூக்கி வீச ஆரம்பிச்சிடுறாரு. சார் அவங்க மடியில படுக்கலாம் தான் படுக்கிறேன். மடி மனப்பலாவ மாதிரி இல்ல இருக்குது. 10 சம்சா சாப்பிட்டா ஒரு மந்தி ஃப்ரீன்னு சொல்ல இவங்களும் உள்ள போயிட்டு 10 சம்சாலாம் வாங்கிட்டாங்க. அப்புறம் வெளியே கூட்டு வந்து அது மந்தி இல்லப்பா, பக்கத்துல பாருங்க சாமந்தி. சம்மந்தி அதில் வச்சுக்கணும். கோவிலுக்கு பாத யாத்திரை போறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வெள்ளை கோடோட அருமை தெரியுங்க. என்ன சாஃப்டா இருக்கு. ஒரு ஆம்னி பஸ்ல கூட இப்படி ஒரு லைட்டிங் டிஜே செட்டப் இருக்காது. 4 போர்வையை போத்துட்டு ரைட்டு தானே போகணுன்ட்டு காதலி சொல்ல அவர் தெளிவா லெஃப்ட் திரும்பி போவ. ஆமா லெஃப்ட் தான் நினைக்கிறேன், நான் கொஞ்சம் மாதிரி சொல்லிட்டேன். மேடம் நீங்க ரீல்ஸ் எடுக்க வரன்னு வந்துட்டு அங்க இருக்கிற உயிரினங்கள்லாம் பயந்து அலறி ஓடுதுங்க. தைரியமான ஆளுங்க தான், இருட்ட பார்த்தா மட்டும் கொஞ்சம் பயம். தண்ணி கேன்ல இருந்து தண்ணி ஊத்துது எப்படின்னா ஒரு 4 புக் எழுதுவாரு போல. மேடம் அவர் ஆட வந்ததே பெரிய விஷயங்க. அப்புறம் அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னா கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது. பிஸ்கெட்டை கைப்படாம வாய்க்குள்ள போடணும். மூஞ்சிலேயே 3000 ரியாக்ஷனை கொடுக்குறாங்க. வேக்யூம் கிளீனரை ஆன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா மொத்த இலையும் உறிஞ்சு தள்ளிடுங்க. நான் ஒரு கையை விட்டு எங்கன்னா விட்டாலும் விடுறேனே தவிர உங்ககிட்ட மேப்பை கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன தப்பா பண்ணிட்ட? 12 கிலோமீட்டர் சுத்த விட்டுட்டேன். அவங்க கிட்ட பிடிச்சதே அந்த ஸ்டைல் தான். சும்மா டவுசர் வேட்டியோட வந்து நின்னாங்கன்னு வச்சுங்க. சார் அப்படியே ஆடியோவை எடுத்து நடிச்சு வச்ச மாதிரி இருக்குதுங்க அவருக்கு. சும்மா கேம்ப் ஃபயரை ஏத்தி வச்சு பிராக்டிஸ் அப்ப நாங்க ஒரு டான்ஸ் ஒண்ணு போடுவோம் பாரு. பெண்களோட ஒவ்வொரு கண்ணீர் துளியும் எடுத்துட்டு போயிட்டு ஸ்கேனை வச்சு ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா துன்பமும் துயரமும் தானே தெரியும். ஐயா அதெல்லாம் இல்ல ஐயா, கொஞ்சம் சத்தமா தான் பாடுங்களேன். ஈ சவுண்ட்ல உங்க பாட்டை விட ஓவர் டேக் பண்ணி போதுங்க சவுண்ட்ல. போகும்போது நம்ம வண்டி ஃப்ரீயா தாங்க போவோம். வரும்பொழுது ஒரு டிராக்டர்ல கூட நீங்க அவ்வளவு பொருள் எடுத்துன்னு வர முடியாது. என் காதல் மனைவி இப்படி குனிய வச்சு வேலை வாங்கினது யாரு? என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சார் அவரை நாங்க முதல்ல எடுக்கிறத ஐடியாவே இல்ல. ஜட்ஜ் எல்லாம் அவர் ஆட்டத்துல பார்த்து மிரண்டுட்டாங்க. ஸ்டோரிக்கு போட்டோ எடுக்கிற வரைக்கும் தான் அந்த டெசர்ட்டுக்கு ஆயிட் காலாங்க. கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாரு. ஐயா வாய் ஊறுதானே. ராபிடோ புக் பண்ணது நானு. ஆனா அவரை நான் கூட்டுமே விட வேண்டியதா இருக்குது. वंडर वर्ल्ड में जिक्र यारा के नाम का. ஆட சொன்னா பரவாயில்லங்க. அப்புறம் தூக்கி பிடினா நீங்க 60 கிலோ அவர் 20 கிலோ இருக்கிறாரு. அப்புறம் எப்படிங்க தூக்க முடியும்? சார் என்ன காலேஜ் வரைக்கும் போறதை விட்டுட்டு போதரூல இறக்கி விட்டு வச்சிருக்கீங்க. செல்ஃப் எடுக்கலடா. செல்ஃப் எடுக்கனே வண்டியை செட்ல எடுக்கிறப்ப பாக்கண்டா. டேய் வண்டி செட்ல ரிப்பேராச்சு. இங்க தான எப்பயுமே மணப்பெண் தான் மேக்கப் போட்டு மணப்பெண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சர்ப்ரைஸ் ஆகணுமா? ஒரு சேஞ்சுக்கு இப்படி இருக்கட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் தூங்குறேன். யார வந்தாலும் கொஞ்சம் பாத்துக்கன்னா நல்லா பாத்துட்டாரு.
இங்க எல்லாரும் லிரிக்ஸை மறந்துட போறோம்னு போன்ல பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்க ஒருத்தர் காதல் சேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. மணப்பெண்ணோட தங்கச்சி தாங்க பேரு. சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரரா தான் என்ன பாக்குறாங்க அவங்க. வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் டாடா.